Hi friends, welcome to Chennai Samayalagam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது புடலங்காய் கூட்டு. இந்த கூட்டு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்ப பாத்துடலாம். சிறுபருப்பு 100 கிராம், புடலங்காய் 1, இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துக்கணும். 3 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், பூண்டு பல்லு 10, அது இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 தக்காளி, 3 வெங்காயம், அது இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. முதல்ல சிறுபருப்பு கழுவி குக்கர்ல போட்டிருக்கேன். அது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த புடலங்காயை சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பும் காயும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸ்டவ் பத்த வச்சுட்டு குக்கர்ல 2 விசில் விட்டா போதுங்க. 2 விசிலுக்கு அப்புறம் காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் பத்த வச்சுட்டு பாத்திரத்துல 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறோம். இப்ப கடுகு போட்டு பொரிய விடுங்க. இப்ப இதுல சீரகம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் சேர்த்து 5 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்ப இது கூட காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட தட்டி வச்சிருந்த பூண்டை சேர்த்து 20 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்ப தக்காளியும் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப இது கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய் தூள் இது மூணுத்தையும் சேர்த்து 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருந்த பருப்பு காயை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த கூட்டு தயாராகிடுச்சுங்க. இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த புடலங்காய் கூட்டு ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.